ஆட்சிக்கு வந்து 75 நாள் ஆச்சுன்னு வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் சொன்னார். இந்த 75 நாளில் 2500 வாங்கிட்டீங்களா? இல்லையா? அப்போ என்ன மயிருக்கு ஓட்டு போட்டேன்? 2500 வாங்கலையா? 6 சிலிண்டர் அலேக்கா தூக்கின்னு வந்து வைக்கிறேன்டாங்களா? அது நாளைக்கா? ஏன்டா பாவிங்க, நீங்களும் செத்து எங்களையும் சாவடிச்சு தமிழ்நாட்டையும் நாசமாக்குறதுன்னே முடிவு பண்ணியாங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, இங்கே எபினேசரை நிற்க வச்சதுக்கு பதிலாக என்ன நிற்க வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு பொண்டாட்டியை கட்டை எடுத்து அடிக்க தெரியாது. இந்த தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, தான் தங்கச்ச மாப்பிள்ளைக்கு கையை பிடிச்சி கொடுப்பான் தெரியுமா? அவன் யார்? யாரவன் தெரியாதா? அப்போ நானும் இறங்கி போயிட்டா? ஏங்க, தான் தங்கச்சியை பிடிச்சின்னு வந்து கையில் கொடுப்பான் இல்லை மாப்பிள்ளைக்கு, அவனுக்கு பேர் என்ன? தாய் மாமன் இல்லை, நாய் மாமன் இல்லை, மச்சான். அவனுக்கு தான் அந்த பொரியோடு சேர்த்து கையை வச்சு கொடுத்தான்னு பொறி மோந்திரம் போடுவாங்க. அந்த மச்சானை செருப்பு கட்டி அடிக்க எங்கள் எபினேசருக்கு தெரியாது. இதெல்லாம் தான் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதின்னா, அந்த மயிறு பதவி என் மயிருக்கு சமம் வானா போடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. என்ன செய்யலை? இப்படியே எழுந்திரிச்சு கூட்டம் முடிஞ்ச உடனே அப்படியே மேடைக்கு பின்னாடி நடந்து போ. அப்படி ஒரு விளையாட்டு மைதானத்தில் வட சென்னை இந்த 74 வருஷத்தில் எவனாவது கட்டி கொடுத்தான்னு சொல்கிறா, இந்த மேடையில் சூசைட் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே மட்டுமா? இங்கே மட்டுமா? ப்ரெஸ் குவார்ட்டர்ஸில் மட்டுமா? அந்த பக்கம் போய் பாருங்கடா. குப்பையை கொட்டி நாய், பூனை, நரி எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டுவான் எழில் நகர் குப்பை மோட்டில். இந்த தொகுதி எப்போ வந்துச்சு? 77 தான் ஃபஸ்ட்டு வருகை தருகின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இந்த தொகுதி 77 தான் ஃபஸ்ட்டு ஆரம்பம் இல்லையா? 77 வந்த உடனே ஐஸ்வரி வேலை எம்எல்ஏ, கரெக்டா? அப்போ தான் பிறந்துச்சு இந்த தொகுதி. பிறந்தது 77. 80 ராஜசேகரன், 84 வேணுகோபால், 89 அக்கா சர்க்குணம், 91 யார் யார் ஏடிஎம்கே, 96 அக்கா சர்க்குணம் ஆச்சா, 91 நம்ம ஒரிஜினல் ஆம்பளை மதுசூதனன் ஆச்சா, சர்க்குண அக்கா 96. 2001 ஏடிஎம்கே. அது எப்படி நான் சொல்கிறது? இவர் பின்னாடி சொல்லி கொடுத்துனுக்கிறார். இப்படி சொல்லி தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்புறது. இல்லை, அப்போ எம்எல்ஏ ஒரு ஆவலை. அப்புறம் மறுபாட்டியும் ஏடிஎம்கே இல்லையா? இப்படியே வந்து 2021 தான் இளைஞர் அணியாக இருந்த நம்ம எபினேசரை இங்கே சீட்டு கொடுத்து எம்எல்ஏ வாங்கினீங்க, போட்டிங்க, ஜெயித்தோம். என்ன செய்யலை? உங்களுக்கு என்ன செய்யலை? ஃபஸ்ட் ரவுண்டு மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், கட்சிக்காரெலாம் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. எவ்வளோ அப்ளிகேஷனையும் வாங்கி வச்சு மறுபடியும் 2வது தவணையாக வாங்கி கொடுத்தோம். அப்போவும் வரலன்னீங்க, கேம்ப்பு நடத்தி 3வது தவணையாக வாங்கி கொடுத்தோம். இவ்வளவும் பண்ணமா இல்லையா? மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை கொடுத்தோம். இப்போ அந்த மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை நிறுத்தி வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எங்கே அவர் நம்ம அட்வொகேட்டு, அந்த சங்கத்தோட தலைவர், அதை உட்காந்துக்கிறார் பாரு, சரவணகுமார். அந்த அணியில் அவர் ஒரு நிர்வாகி என்ன பண்ணிட்டான், மாற்றுத்திறனாளி மாதம் வாங்கிட்டு இருந்தான்ல, அவன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணோமா இல்லையா? அவன் வீட்டுக்கு எவன் போல, நம்ம வீட்டு பக்கத்தில் கேம்ப்பு போட்டு வாங்க 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 நம்ம கூப்பிட்டோம்.
இவன் என்ன பண்ணிட்டான், அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி ஒரு ஆஃபீஸ் இருக்குது இல்லை, மாற்றுத்திறனாளி ஆஃபீஸு. அங்கே எல்லாரையும் நீ ரேஷன் கார்டு எடுத்தா, ஓட்டர் ஐடி எடுத்தா, அப்புறம் உனக்கு கொடுத்த யூடிஐ கார்டு எடுத்தா, பேங்க்கு புக் எடுத்தா, ஏன்டா இதெல்லாம் கேட்குறீங்க, நாங்கள் இவ்வளோ நாளாக வாங்கியிருக்கோன்னா நீங்கள் ஒரிஜினலான்னு செக் பண்ணுறாங்களாம். எப்படி ஆச்சு பற்றியா? டூப்ளிகேட்டுக்கு ஓட்டு போட்டால் ஒரிஜினலான்னு கேட்க தானே செய்வான். பாவண்டா மாற்றுத்திறனாளி. அவன் என்ன பண்ணான், சரி ஓட்டு போட்டோம், நாங்கள் இவ்வளோ செஞ்சோம். இப்போ எலெக்ஷன் நடந்தது 2026 இல்லையா? இப்போ இந்த 26 தேர்தல் ஏப்ரல் 23 நடந்தது. மே 4 ரிசல்ட்டு இல்லையா? மே 10 இந்த கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆச்சு. அவர் எங்கள் மச்சான் விஜய்க்கு மக்கள் கொடுத்த எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 108. மெஜாரிட்டிக்கு எவ்வளோ வேணும்? 118. ஜெயிச்சது 108. அதில் ஒன்று செல்லாத போச்சு, மிச்சம் 107. அப்போ எத்தனை வேணும்? 11 வேணும் இல்லையா? 11 வேணும். அந்த 11 யார் கொடுத்தோம்? அந்த காங்கிரஸில் 5 பேர் ஜெயிச்சிருக்கான்ல, அவிச்ச முட்டைக்கு பிறந்த பசங்க. அதுக்கு சிரிச்சா எப்படி? ஒரிஜினல் முட்டை இருக்குதுல்ல, அதை வாங்கி இந்த மேடை மேலேருந்து கீழே போடு, மான ரோசத்தோடு உடஞ்சிரும். அவிச்ச முட்டையை தூக்கி போடு, பந்து மாதிரி குதிக்கும். அதனால தான் அவிச்ச முட்டைன்னு சொன்னேன். அந்த 5 சீட்டு என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம்? என்னங்க சொல்லலாம்? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வளரட்டும். அந்த பாட்டை போட்டு தானே அந்த 5 உக்கலை வழி போனான். அப்புறம் கம்யூனிஸ்ட் 4, IUML 2, இன்னொரு 2, விடுதலை சிறுத்தை 2. அப்புறம் இப்படி நம்ம ஐஸு கொடுத்த உடனே தான் அந்த ஐஸை பார்த்து தான் கவர்னர் கூப்பிட்டார். அது வரைக்கும் 4 நாள் அவர் ஐஸ் குத்தி ரோடை சுற்ற விட்டார். கவர்னர் சேர்க்கலை தெரியுமா? சேர்க்கலை. நம்ம பண்ண ஒன்று தான் பண்ணார். அப்போ எத்தனை ஆச்சு? 120 ஆயிடுச்சு. ஆட்சி நடந்துடுச்சு. இதெல்லாம் பவர் ஹவுஸு. அங்கே திமுக மன்றத்தாண்ட உட்காந்துக்கிறேன். ஒருத்தன் நேராக வந்தான், குச்சி ஐஸ் சாப்பிடுவான்னு கேட்டான். என்ன, நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம், நாங்கள் தப்புறது இல்லைன்னு கொடுத்துட்டாரு. பற்றியா எங்கள் ஆளுன்னா, டேய் கவர்னர் 4 நாள் கொடுத்தாருல்ல, அதுதான் பெரிய ஐஸு. யூட்டன் போட்டு நாங்கள் இப்போ கொடுத்துக்கிறோம்ல 10 ஐஸு, அதை சப்பனா தான் நீ சிஎம்ன்னு. 10 ஐஸு கொடுத்தோமா இல்லையா? இதில் எல்லாத்தையும் ஃபேக்ட்ரி நம்புது, தண்ணி நம்புது, எசன்ஸு நம்புது. வெறும் குச்சி மட்டும் அவனுங்க சொருவிட்டு எடுத்துன்னு போயிட்டான். கடைசியில் நம்பாளுகிறாரு பாரு அந்த கழசிங்கம். ஒரு சிங்கம்லாம் கழசிங்கம். அது என்ன பண்ணிச்சு, நம்ம ஒரு 2 ஐஸ் வச்சுக்கிறோமே, அதை எடுக்கலான்னு வந்தது. நம்ம எல்லாத்துலேயும் குச்சி கரெக்டாக போட்டோம். அந்த 2 ஐஸில் போட்டோம்ல குச்சி, அது உள்ளே போயிடுச்சு. அதனால் ஐஸ் பாக்ஸ்லேருந்து அந்த குச்சை எடுக்க முடியல. அந்த 2 ஐஸும் நம்மக்கிட்டே தங்கிடுச்சு. தங்கினா இப்போ அவங்களுக்கு ஆட்சி நடக்குது. இப்போ யார் நம்மள என்ன சொல்கிறான்? அதிமுகலேருந்து ஏன்டா போகிற, எதுக்கு ராஜினாமா பண்ணுறேன்னு கேட்டால், திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. டேய், அதிமுகன்றது நாங்கள் பெற்ற புள்ளடா இது இல்லையா? நம்ம 49 பிறந்தோம், 72 வரைக்கும் எத்தனை வயசு ஆச்சு? 40 வயசு ஆயிடுச்சா இல்லையா? 40 வயசான புள்ள பிறக்கணுமா இல்லையா? 72 ஐயா கலைஞர் பெற்ற புள்ள தான் அதிமுக. அது தப்பான். அது நடக்கலையா நம்மளுக்கு தெரியாது. அப்படியே நடந்தாலும் அது ரைட்டு தானே. ஏன் நான் முதலமைச்சர் ஆவேன் அவன் ஓட்டு கேட்டான், நம்ம முதலமைச்சர் ஆவோம் நம்ம கேட்டோம், 2 பேரும் தனித்தனி. இது அலைன்ஸ் ஓகே. ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு ஓட்டு கேட்டு அவனெல்லாம் கூட்டு போய் மந்திரியாக்கி இவர் அக்கிளில் பேக் வச்சு நிற்பாரான். அது நியாயம் ஒழுக்கமா? நம்ம ட்ரை பண்ணால் அது தப்பான். இது எந்த ஊரில் நியாயம் சொல்லுங்கள்? இப்போ என்ன நடக்குது? நான் வந்த உடனே அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி
தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா பஸ்ஸுலேயும் நீங்கள் ஃப்ரீயாக போகலாமான்னு சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? அது நாக்காடா? அது நாக்குன்றது சொல்லுவாங்க, நாக்குலேருந்து வாக்கு வந்தால் அந்த வாக்கை காப்பாற்ற உயிரை கொடுத்தவன் எங்கள் ஐயா கலைஞர், எங்கள் அண்ணன் தளபதி. கொடுத்தமா இல்லையா? நீ என்ன பண்ணுற? இங்கே மருது கணேஷ் பேசும்போது சொன்னார், 6 மணிக்கு மேலே ஆள் அப்டேட் ஆகிடுறாரு. அவர் சின்ன தம்பி கவுண்டமணி. 6 மணி ஆச்சுன்னா 1 கோடி கொடுத்தாலும் நான் வெளியே வரமாட்டேன்னு அவர் சொன்னாரா? வடிவேலு ஒரு படத்தில் என்ன சொல்லுவார், மணி 6 ஆயிடுச்சுன்னா ஆட்டோ ஆஃப் ஆகிடும், அது வரைக்கும் வேற வாய், அதுக்கப்புறம் நார வாய். இப்படி நம்ம சிறுபாணிப்பட்டு அவமானப்பட்டு இந்த தமிழ்நாடு நடக்கணும்னு கேவலமாக ஆகணுன்ற எண்ணம் இருந்தால் இப்போ இந்த 5 வருஷம் இடையில ஓடி போகிறான், இல்லை கவுத்தும் போகிறான், எதனா பண்ணுறான், அது இல்லை. இந்த 5 வருஷம் எப்படி போன 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்ததோ, எவ்வளோ கேவலப்பட்டீங்களோ, எவ்வளோ அவமானப்பட்டீங்களோ, நரேந்திர மோடி கிட்ட செருப்பை நக்கிற அளவுக்கு அந்த ஆட்சி போச்சா இல்லையா? அவ்வளவு கேவலத்தை விட அதையும் தாண்டி இந்த 5 வருஷம் கேவலப்பட வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துடுச்சு. ஒரு மந்திரி சொல்கிறான், சார் நீட் தேர்வை பற்றி என்ன சொல்கிறேன்னா, அவன் சொல்கிறான் அது டெல்லி பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை இல்லைன்றான். ஒரு எம்எல்ஏ போய் ரேஷன் கடையில் எடை கரெக்டாகுதா, கல் கரெக்டாகுதா செக் பண்ணுறா, எல்லாத்தையும் எடுத்துட்டா 0 வருதா பாடுறான்னா, ரேஷன் அரிசி ஏற்றின்னு வரான்ல லாரி, அந்த லாரியை போய் கவுந்து பார்க்குறான். அவன் டிரைவர் கேட்குறான், என்ன பார்க்குறேன்னு. எப்போ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு, டயர் தேஞ்சு போய்க்குது. யார்? எம்எல்ஏவுக்கு வேலை பாருங்கள். அதுக்காக அவனுக்கு போட்டு பார்த்தாங்க, அரிசி ஏற்றின்னு வர லாரியை செக் பண்ணி டயருக்கு ரீபெல்ட் பண்ணு நான் போட்டானுங்க. அவன் ஆட்சியில் என்ன சொன்னானுங்க, காவல் மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அதை தடுப்பதற்கு நாதி இல்லை. செத்து போன குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நடக்கக்கூடாது நடந்து போச்சு, ஐயா வணக்கம் ஐயா, செத்து போனவனை அவன் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி, நம்ம முதலமைச்சர் அம்மா சாரிம்மா நடக்கக்கூடாது நடந்து போச்சு, நான் என்னன்னு பார்த்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னு நம்ம ஐயா தளபதி பேசினாரா இல்லையா ஃபோனில்? அந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாரா இல்லையா? இப்போ அந்த ஆறுதல் இருக்குதா? ஸ்டாலின் சார் ஆறுதல் சொன்னால் போதுமா சார்? வருத்தம் சொன்னால் போதுமா சார்? கேட்டார் இல்லை. என் வாயில் நல்லா வருது, நான் வானான்னு பார்க்குறேன். எங்கள் ஐயா எங்கள் குருநாதர் வந்துட்டார் இல்லையா? இதெல்லாம் நியாயமாங்க? என்ன நடக்குது? காவிரி மேகதாதை பற்றி கேட்டால் நீர்வளத்துறை மந்திரி பதில் சொல்லணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் சோய் வச்ச அழப்ப மாதிரி அந்த நிர்மல் குமார்னு ஒருத்தன் கொஞ்சம் சவுப்பாக இருப்பானா, இன்னொருத்தன் கருப்பு ஒருத்தர் இருப்பான். அவன் யார்? அவன் நெட்டை குட்டை கருப்பு சிவப்பு இதெல்லாம் கலர் கலராக கொண்டாந்து வச்சுட்டு எங்கள் தாலி இறக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? சொல்லுங்கள் நீங்களே. 108 சீட்டு ஜெயிச்சு அதில் ஒரு சீட்டு செல்லாமாயி 107 சீட்டை வச்சு ஜெயிச்சுட்டு நீ இவ்வளோ பேச்சு பேசுவேன்னா, தமிழ்நாட்டு வரலாறுல அதிக சீட்டு ஜெயிச்ச கட்சியும் திமுக தாண்டா. ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்ச கட்சியும் திமுக தாண்டா. ஆளுங்கட்சியா 184 சீட்டு ஜெயிச்ச தமிழக வரலாற்றில் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சியா இருந்தாலும் 101 சீட்டுக்கு மேல காட்டின கட்சியும் திமுகவை தவிர வேற எவனும் இல்லை. இந்த கட்சியை பார்த்து இன்றைய முதலமைச்சர் சொன்னார், பவள விழா பாப்பா சொன்னாரா இல்லையா? இது பவள விழா பாப்பா இல்லை, பவள விழா குழந்தை. 75 வயசு ஆச்சு. ஐயா கலைஞர் ஆண்டார், கட்சியை நடத்தினார். அதற்கு பின்னால் எங்கள் அண்ணன் தளபதி ஆண்டார், கட்சியை நடத்தினார் 75 ஆண்டு காலம். ஆனாலும் இந்த கட்சி இளமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சிக்கு 100வது வயது வருகின்ற போது இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறவன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துட்டார்கள்.
நாங்கள் வழி வழியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்டா, திடீர்னு வர்றதில்லை. நீ என்னெல்லாம் சொன்ன, என்னெல்லாம் தருவேன்னு சொன்ன, அதெல்லாம் கொடுத்தியா? அதை விட்டுட்டு திமுக கல்யாண வீட்டில் போய் கதறுது, கர்மாந்திர வீட்டில் போய் கழுவுது. நாங்கள் கல்யாண வீட்லேயும் கர்மாந்திர வீட்லேயும் சாவு வீட்லேயும் அரசியல் பேசி தாண்டா இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் வளர்த்துருக்கோம். அந்த வரலாறு தெரியுமா உனக்கு? நாங்களா கதறோம்? எதை கேளு, எதை கேட்டாலும் திமுககாரன், எதை கேட்டாலும் திமுககாரன். இன்னும் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததையே நீங்களே நம்பலை, ஆட்சிக்கு வந்ததை நீங்களே நம்பலை. எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொல்கிறீங்க. சத்தியமாக இந்த தாவேக அரசு நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப் போவதில்லை. ஆனால் இதே உதயசூரியனுக்கு, இதே எபினேசருக்கு உதயசூரியனில் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா 8000 ரூபா கூப்பன் வந்திருக்கும். இந்நேரம் பொருளை வாங்கி அல்மாரில் அடிக்கிட்டு அந்நாடம் தொடச்சிருப்பீங்களா இல்லையா? போன வாட்டி ஆட்சிக்கு வந்தோம், கையெழுத்து விடியல் பயணம்னு போட்டோமா இல்லையா? 5 திட்டம் போட்டோம். இப்போ ஆட்சிக்கு வந்து 75 நாள் ஆகுது, 3 கையெழுத்து போட்டிருக்காரு. என்னென்ன கையெழுத்துப்பா? விவசாய கடன் தள்ளுபடி, அது 50% மேலே இல்லைன்ட்டார், அது ஒரு டுபாக்கூர் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? சிங்கப்பெண் பார்ட்டி டாஸ்மாகிலே இருக்குதுப்பா, சிங்கப்பெண்ணு சொன்னார். அதுக்குன்னு பொம்பளை பசங்களை வேலைக்கு எடுத்தாரா? அதுக்குன்னு ஜீப்பு வாங்கினாரா? அதுக்குன்னு ஆஃபீஸ் பிடிச்சாரா? எதுவும் இல்லை. நாங்கள் விட்டுட்டு போன பொம்பளை பசங்க இருக்குது இல்லை போலீஸா, அதுங்களுக்கே 2 டிஷர்ட்டை வாங்கி போட்டு முதுகில் சிங்கப்பெண்ணு எழுதி, நாங்கள் வச்சுட்டு போன ஜீப்புக்கே 4 ஜீப்புக்கு ஸ்டிக்கரை ஒட்டி சிங்கப்பெண்ணு எட்டு வெக்கமே இல்லாத அந்த ஜீப்பையும் எடுத்து இந்த நாட்டோட முதலமைச்சர் ஓட்டுறார். இதுதான் நீங்கள் கண்டது. மற்றபடி ஏதாவது கொடுத்துருக்காரா? ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னேனே, முதியோர், ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளி பென்ஷன் இவங்க ஆட்சிக்கு வந்து வரல. கேட்டால் நாங்கள் இப்போ ஆய்வு பண்ணுறோன்றாங்க. இங்கே அந்த ஜென்சி கிட்ஸு தங்கச்சிங்கெல்லாம் பண்ணாங்கல்ல, எதை கேட்டாலும் ஒருத்தன் ஆய்வு பண்ணுறாங்க. வணக்கம்மா, நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு 67 வயசு, நான் செத்தால் நீங்கள் சத்தியமாக இந்த கட்சியை விட்டுற மாட்டீங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் கலைநயத்தோடு பண்ணீங்க, மிக்க பெரிய சந்தோஷம். எனக்கு என்னென்னா, நம்மளுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த கட்சியை கரை சேர்க்கிற கூட்டம் இருக்கா? சத்தியமாக இருக்குது. அந்த ஜென்சி கிட் மூலமாக நான் நம்புகிறேன். வேறு எதை கண்டோம்? இந்த 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். இந்த மேடையில் எம்எல்ஏ இருக்கார், அமைப்பு செயலாளர் இருக்கார், பெரம்பூர் எம்எல்ஏ இருக்கார். 5 ஆண்டு காலத்தில் என்னை போன்ற கட்சிக்காரன் ஒரே ஒரு கையெழுத்துக்கு போயிருப்போம்மாடா. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கையெழுத்து வாங்க போனவன் தான்டா திமுககாரன். அவனுக்குன்னு போனதே இல்லை. பக்கத்து வீட்டில் கரண்ட் இல்லை, பக்கத்து வீட்டில் வீடு கட்டுறாங்க, அங்கே போய் நிற்கிறாங்க. நம்மளுக்கு வேண்டிய வீடு அங்கே நிற்காத. இப்படி தான்டா கேட்டோம். எங்களை நாங்கள் வளமாக்கி கொண்டோமா? எங்கள் வாழ்வை சிறப்பாக்கி கொண்டோமா? நாங்கள் குடும்பத்தோடு கொஞ்சறோம், குடும்பத்தோடு பேசுகிறோம், பேரம்பேத்தியோடு இருக்கிறோன்னா அதுக்கு டைம் கொடுத்த இந்த 75 நாள் தாண்டா ஆகுது எங்களுக்கு. எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்து. மற்ற நாள்லாம் தூங்கி இருந்தால் எம்எல்ஏ வராரு, தூங்கி இருந்தால் மாவட்ட செயலாளர் வராரு, தூங்கி இருந்தால் மந்திரி வராரு. வேலைக்கு போனோம், பர்மிஷன் போட்டு நில்லு, அங்கே வராரு நில்லு, வெயிலில் வராரு நில்லு, இப்படிலாம் பண்ணி தாண்டா இந்த ஆர்கே நகர் தொகுதி உருவெடுத்து இதோ இருக்குதில்ல இந்த தண்டார்பேட்டை டிப்போ. இந்த டிப்போ எடுத்துக்க. நான் 71 தமிழ்நாடு தேட்டர் பக்கத்தில் இருக்கிறதுல கார்பரேஷன் ஸ்கூல், அதில் 6வது சேர்ந்தேன். அப்போ எங்கே கிளம்பணும்? நேரு நகரில் கிளம்பி தண்டார்பேட்டை கேட் வழியாக வந்து தென்னந்தோப்பு வழியாக உள்ளே பூந்து வஉசி நகராக வந்து தண்டார்பேட்டை தான் என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கேருந்து நடந்து போகணும். நான் பிள்ளையாக பிறந்து இந்த 67 வருஷத்தில் தண்டார்பேட்டை டிப்போ இப்படி ஆகும்னு என் கனவில் நான் நினச்சதில்லடா. டோல்கேட்டு, பஸ் ஸ்டாண்டு, எத்தனை ரேஷன் கடைடா, எத்தனை விளையாட்டு மைதான்டா, இதெல்லாம் யாரா கட்டி கொடுப்பான்? இந்த ஆர்கே நகர் தொகுதி வரலாறுல அந்த எழில் நகர் மேம்பாலத்தை மாதிரி ஒரு மேம்பாலம் கட்ட முடியுமாடா இந்த ஆட்சியில்? பொறுக்குப்பேட்டையில் கார்னேஷ் நகரில் நாங்கள் பணம் ஒதுக்கி நாங்கள் அடிக்கல் நாட்டி வேலையை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் ஆட்சி மாறிச்சு. ஆட்சிக்கு வந்திருக்கான். எங்கள் பிளான் படி அந்த பிரிட்ஜை கட்டுவானான்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்படி கேவலப்பட்டு நிற்கின்ற இந்த ஆட்சி ஒழிந்தால் மட்டும்தான்
தமிழ்நாடு சிறக்கும் என்றால் அதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இந்த நாட்டில் மீண்டும் அரியணை ஏற வேண்டும். அவர் ஏறினால், உதயசூரியன் உதித்தால், திமுகவின் ஆட்சி மலர்ந்தால் தமிழ்நாடு வளரும். அதுவரை இந்த நாட்டுக்கு படத்தில் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், நாடும் நாட்டு மக்களும் செத்து போகட்டும் போ. நன்றி, வணக்கம்.